வெல்கம் டு துக்சடி சேனல். இன்னைக்கு நம்ம ஃபாலோவர் என்ன கேட்டிருக்காங்கன்னா, அக்கா சிக்கன் 65 பண்ணுங்கன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அவங்களுக்காக ஸ்பெஷலாக ஸ்பைஸியாக கிறிஸ்பியாக சிக்கன் 65 ரெடி பண்ணலாம் வாங்க. முதல்ல ஒரு பேஷனில் 2 முட்டை உடச்சி ஊற்றிக்கலாம். அடுத்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெறும் மிளகாய் தூள், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள், 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சிக்கன் 65 மசாலா, 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். 1 கப் கார்ன்ஃப்ளவர் மாவு, 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு, 1/4 கப் கடலை மாவு, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள், கொஞ்சோண்டு கருவேப்பிலை சேர்த்துட்டு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ், 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு எல்லாம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ரொம்ப கட்டியாகவும் இல்லாமல் தண்ணியாகவும் இல்லாமல் மீடியம் பதத்தில் கலந்து எடுத்துக்கோங்க. உங்களுக்கு கலர் வேணும்னா நீங்கள் கலர் பவுடர் சேர்த்துக்கோங்க, இது ஆப்ஷனல் தான். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ சிக்கன் 65 மசாலா ரெடி. நம்ம கழுவி சுத்தம் பண்ணி எடுத்திருந்த சிக்கனை இதில் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா மசாலா எல்லாமே கறியில் நல்லா படுற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. லாஸ்ட் ஸ்டேஜில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு பொடி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ 1 மணி நேரம் தட்டு போட்டு மூடி நல்லா ஊற விடுங்க. இப்போ 1 மணி நேரம் ஆயிடுச்சு. நல்லா மசாலாலாம் கறியில் நல்லா ஊறி வந்திருக்கு. இந்த நேரத்தில் நம்ம பொரிக்க ஆரம்பிச்சிடலாம். ஒரு கடாயில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நம்ம ஊற வச்சிருந்த சிக்கன் 65 எண்ணெயில் போட்டு நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ சிக்கன் 65 கீழே நல்லா செவந்ததும் நம்ம திருப்பி விட்டுக்கலாம். இப்போ 2 பக்கமும் நல்லா செவந்து வந்திருக்கு. கறியும் நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ சிக்கன் 65 ரெடி. நீங்களும் உங்களுக்கு பிடிச்ச ரெசிபியை கமெண்ட்ல சொல்லுங்க. உங்களுக்காக நான் வீடியோ எடுத்து போஸ்ட் பண்றேன். ரெசிபி பிடிச்சதை லைக் பண்ணுங்க. இன்னும் வேற ரெசிபி வேணும்னா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை அழுத்திடுங்க. அப்பதான் தினம் அப்லோட் பண்ற வீடியோஸை நீங்க மிஸ் பண்ணாம பார்க்க முடியும்.